வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல பயிற்சி 1.6ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கு. எக்ஸ் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 10 அதிகரிக்கிறது. ஒய் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 15 குறைகிறது. 2018ஆம் ஆண்டில் எக்ஸின் விலை ரூபாய் 50 ஆகவும் ஒய்யின் விலை ரூபாய் 90 ஆகவும் இருந்தால் 2020இல் எந்த பொருளின் விலை அதிகமாக இருக்கும்? ஓகே, எக்ஸோட விலை ஒவ்வொரு வருஷமும் ரூபாய் 10 ரூபா அதிகரிக்குது. ஒய்யோட விலை 15 ரூபா குறையுது. அப்போ 2018ஆம் ஆண்டில் எக்ஸோட வேல்யூ 50ம் ஒய்யோட வேல்யூ 90ம் இருக்குது. இதை எடுத்து எழுதிக்குவோம். 2018ஆம் ஆண்டு 2018இல் எக்ஸின் விலை ஈக்குவல் டு 50. ஓகேவா? அதே 2018இல் ஒய்யின் விலை 90. ஓகேவா? ரூபாய் 90. ஓகே, இப்போ 2018 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 2020. அப்போ 2018க்கு அப்புறம் 2020க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2020இல் எக்ஸின் விலை ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூனா 2018இல் 50. அந்த 50 வச்சுக்கணும். ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு ஏறுது? 10 ரூபாய் ஏறுது. அப்போ 2018க்கும் 2020க்கும் இடையில் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 10. ஒரு வருஷத்துக்கு 10, இன்னொரு வருடத்திற்கு 10. ஓகேவா? அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 50, 60, 70 ரூபாய் 70. எக்ஸோட மதிப்பு 70. ஓகேவா? அடுத்து 2020இல் ஒய்யின் மதிப்பு, ஒய்யின் விலை ஓகே ஈக்குவல் டு 2020இல் 2018இல் ஒய்யோட விலை 90. ஓகேவா? அதே ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு குறையுதுங்கிறாங்க? 15 ரூபாய் குறையுது. அப்போ ஒரு வருடத்துக்கு 15 மைனஸ் பண்ணோன்னா 2 வருடத்துக்கு எவ்வளவு பண்ணோன்னா 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? -15 -15. ஓகேவா? ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா ரூபாய் 60. ஓகேவா? அவ்வளோதான். ஒய்யோட வேல்யூயும் எக்ஸோட வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து எழுதணும். 2020இல் எக்ஸின் விலை அதிகமாக இருக்கும். எக்ஸோட மதிப்பு அதிகமாக இருக்கும். எக்ஸின் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் அந்த கணக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.